எப்படி இருக்கீங்க? நம்ம லைவுக்கு வந்தாச்சா? நான் பேசுறது கிளியரா கேட்டுச்சு அப்படின்னா ஒரு ஹாய் சொல்லுங்க பாப்போம். ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங், வணக்கம். ஓகே, ஸோ ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ண நினைக்கிறேன். ஹாய் ஏழுமலை, குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். ரைட், ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆல்ரெடி சாப்டர் வைஸ் எடுத்து வால்யூம் 1 வால்யூம் 2ல இருக்க இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே பார்த்தாச்சு இல்லையா? குட் மார்னிங் ஏழுமலை. ரைட், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இட்ஸ் ஆன் ஆன்கோயிங் சீரீஸ். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இருக்க எல்லா பேப்பரையும் எடுத்து அதில் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்லாம் நம்ம போட்டு ரிவ்யூ பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இதில் நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 2 மார்க்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 1-2 கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகும். ஓகேவா? ரைட், ஸோ நம்ம ரொம்ப இது பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா நம்ம கொஸ்டினுக்குள்ள போயிடலாம். ஸோ இது ரொம்ப நேரம் எடுக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் 2 மார்க் மட்டும்தான். லாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னா 2024 2022 சாரி 2023 2022 2021 அப்புறம் 2020. ஸோ இதில் இருக்க 5 இயர் உள்ள பேப்பர் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதில் ஆரம்பிக்கலாம்? 2024 கொஸ்டின் இருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகேவா? ஸோ நான் சொல்றது திரும்பி எல்லாருக்கும் நான் சொல்லிடுறேன், இது உங்களுக்கு டிப்பிக்கல் ஸ்டேட் போர்ட் வீடியோ மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு கான்செப்டோட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். யாரெல்லாம் கிரியேட்டிவ் மார்க்ஸ் எழுதி 100% மார்க் வாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே கான்செப்ட் புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கான்செப்டையும் நான் சொல்லி தருவேன், கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அதனால தான் உங்களை அப்படி சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கிரியேட்டிவ் கொஸ்டின் அட்டன் பண்ணி உங்களால் 100% செட்ட மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? ரைட், ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, சமேஷன் ஆஃப் n is equal to 1 to 12 i power n கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எதிர்பார்க்க போகிறது 2 ஸ்டெப் மாதிரி தான். ஓகேவா? ஒன்று என்னன்னா i power n, இது என்னது ஆக்சுவலி சமேஷன் அப்படிங்கிறது என்னது? சம் ஆஃப் n டேர்ம்ஸ் இல்லையா? அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் i power 1 கொடுக்கணும், அடுத்தது i power 2 கொடுக்கணும், அடுத்தது i power 3 கொடுக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா i power 12 வரைக்கும் ஆட் ஆகும். கரெக்டா? இது நீங்கள் எழுதினாலே இதுக்கு 1 மார்க் ஆக்சுவலி. திஸ் இஸ் ஃபார் 12th பசங்களா, கீழே நம்ம போட்டிருக்கோம் இல்லையா? திஸ் இஸ் ஃபார் 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஓகேவா? லாஸ்ட் 5 இயர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் இருக்க பசங்க எல்லாருக்குமே வந்து இந்த இது. ஓகேவா? ரைட், ஓகே. அடுத்தது ஸோ i power 1 நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? i power 1 plus i square plus i cube plus i power 4 என்ன வரும்? i power 1ங்கிறது i தான், i squareங்கிறது -1, i cubeங்கிறது -i, i power 4ங்கிறது +1. கரெக்டா? ஸோ -1 +1 கேன்சல் ஆகிடும், -i + i கேன்சல் ஆகி 0 ஆகிடும். அதாவது i பவரை கண்டினியூஸாக 4 டைம்ஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்க, கண்டினியூஸ் கன்சிக்யூட்டிவ் 4 பவர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 0 ஆகிடும். ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? i1 plus i2 plus i3 plus i4 plus i5 plus i6 plus i7 plus i7 plus i8 plus i9 plus i10 plus i11 plus i12. இப்போ இது நாலுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன வந்துடும்? 0 வந்துடும். கரெக்டா? அதே மாதிரி i power 5 to i power 8 இது நாலுத்தையும் கூட்டினா அதுவும் 0 ஆகிடும். கடைசியில் இருக்கு இது நாலுத்தையும் கூட்டினா அதுவும் 0 ஆகிடும். அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வரும்? 0 plus 0 plus 0 தான் வரும், is equal to 0 தான். புரிஞ்சுச்சா? ஓகேவா? ஸோ இந்த அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா மார்க்கிங் ஸ்கீம் படி ஆன்சர் கீ படி இந்த ஒரு ஸ்டெப் எழுதிருக்கணும், அடுத்தது இந்த ஸ்டெப் எழுதினாலே போதும். ஓகேவா? ஆனால் என்ன கேட்டீங்கன்னா நான் ஃபுல் ஸ்டெப் எழுதுங்கன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ரைட், அடுத்த கேள்வி. If alpha and beta are the roots of the quadratic equation 2x square minus 7x plus 13 equal to 0, construct a quadratic equation whose roots are alpha square plus beta square. இந்த மாதிரி क्वेश्चन நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? அதாவது ஆல்பா பீட்டாங்கிறது இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் சொல்றாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியும்? இப்போ வந்து 2x square minus 7x plus 13 equal to 0 அப்படின்னா
இதோட ரூட்ஸ் இருக்கு இல்லையா ஆல்பா பிளஸ் பீட்டா நமக்கு என்ன வரும் சம் ஆஃப் த ரூட்ஸ் மைனஸ் பி பை ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் 7 டிவைடட் பை 2 which is 7/2 கரெக்டா அதே மாதிரி அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நமக்கு என்ன வரும் ஆல்பா இன்டு பீட்டா அப்படிங்கிறது d by a 13/2 கரெக்டா இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை ரூட்டா வச்ச மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கேக்குறாங்க அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் தி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா சம் ஆஃப் தி ரூட்ஸ் நமக்கு என்ன வரும் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஆனா நமக்கு தான் ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா என்ன பண்ணலாம் பிளஸ் 2 ஆல்பா பீட்டா மைனஸ் 2 ஆல்பா பீட்டா பண்ணிடலாம் இப்போ நமக்கு என்ன வரும் இது எல்லாத்தையுமே மூணுத்தையும் ஆட் பண்ணி ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டுடலாம் மைனஸ் 2 ஆல்பா பீட்டான்னு எழுதிடலாம் கரெக்டா இப்போ சொல்லுங்க பாப்போம் வாட் இஸ் த ஆல்பா பிளஸ் பீட்டா 7/2 அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க 7/2 the whole square minus 2 into alpha into beta ங்கிறது 13/2 சோ அப்ப இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா இங்க நமக்கு என்ன வரும் 7 49 by 4 minus 13 வந்துரும் இதை இன்னும் சிம்பிளை பண்ணா 49 minus 40 52 வந்துருமா divided by 4 which is minus 3/4 இதுதான் வந்து sum of the roots கரெக்ட்டா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் நமக்கு என்ன வரும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் நமக்கு என்ன வரும் ஆல்பா ஸ்கொயர் இன்டு பீட்டா ஸ்கொயர் வரும் இல்லையா which is alpha beta the whole square நமக்கு இது ஈஸியா தெரிஞ்சிரும் ஏனா ஆல்பா இன்டு பீட்டா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் என்னது 13/12 13/2 13/2 போடுங்க பாப்போம் போட்டா 169 divided by 4 னு வரும் ஓகேவா இப்போ இத வச்சு நம்ம எப்படி ஈக்குவேஷன் எழுதுறது ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படிங்கிறது -3/4 ஆல்பா ஸ்கொயர் இன்டு பீட்டா ஸ்கொயர் அப்படிங்கிறது 169 divided by 4 நமக்கு அது தெரியும் சம் இருக்கு ஹாய் டீமன் 1224 குட் மார்னிங் சம் ஆஃப் தி ரூட்ஸ் தெரியும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் தெரியும் அப்படினா எப்படி கண்டுபிடிக்கிறது ஈக்குவேஷன் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது x ஸ்கொயர் minus sum of the roots into x plus product of the roots correct equal to 0 இதுதான ஈக்குவேஷன் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாப்போம் x square minus -3/4 into x plus 169 divided by 4 equal to 0 அதாம சொல்லலாம் x square plus 3/4x plus 169 divided by 4 equal to 0 இது வரைக்கும் முடிச்சாலே போதும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க சப்போஸ் நீங்க இன்னும் பெட்டரா எழுதணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை 4 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4x square plus 3x plus 169 equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம் புரிஞ்சுதா யாருக்காவது டவுட் இருக்கா இல்ல ரொம்ப சிம்பிள் பசங்களா என்ன பண்ணிருக்கோம் பாருங்க குயிக்கா முதல்ல இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டான்னு கொடுத்துட்டாங்க சோ அப்ப நம்ம ஆல்பா பிளஸ் பீட்டான்னு கண்டுபிடிச்சோம் ஆல்பா இன்டு பீட்டான்னு கண்டுபிடிச்சோம் அடுத்தது புதுசா நமக்கு தேவையான ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்பா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் கேக்குறாங்க அப்ப நம்ம ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் சம் ஆஃப் தி ரூட்ஸ் அதுக்கு நான் என்ன பண்றேன் +2 ஆல்பா பீட்டா -2 ஆல்பா பீட்டா போடுறேன் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது -3/4 னு வருது அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் பார்க்கறேன் ஆல்பா ஸ்கொயர் இன்டு பீட்டா ஸ்கொயர்ங்கிறது ஆல்பா பீட்டா தி ஹோல் ஸ்கொயர் அதுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றேன் 169/4 னு வந்துருச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் ஈக்குவேஷன் எழுத போறோம் x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க you will get the final answer ஓகேவா ரொம்ப சிம்பிளஸ்டான கான்செப்ட் தான் ரைட் புரிஞ்சிட்டு சால்வ் பண்ணீங்கன்னா எந்த கிரியேட்டிவ் क्वेश्चन இருந்தாலும் அட்டெண்ட் பண்ணலாம் ஓகே ரைட் ஓகே சோ அடுத்த கேள்வி பார்க்கலாமா find df for f of x equal to x square plus 3x and evaluate it for x equal to 3 and tx equal to 0.02 ரொம்ப சிம்பிள் what is df 2x plus 3 into dx கரெக்ட்டா ஏன்னா இத டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும் x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 தான் வரும் into dx போட்டுக்கணும் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க x equal to 3 x equal to 3
into dx equal to 0.02. So அப்ப 6 plus 3 into 0.02, 9 into 0.02, 0.18. அவ்வளவுதான். அவங்க உங்களையும் எதிர்பார்க்க போறது இது ரெண்டே ரெண்டு தான். இந்த ஸ்டெப் இருக்கான்னு பார்ப்பாங்க, அடுத்தது இந்த ஸ்டெப் இருக்கான்னு பார்ப்பாங்க. இது ரெண்டு ஸ்டெப் இருந்துச்சு அப்படின்னா you'll get 2 marks. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா பசங்களா? டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கான்செப்ட் புரியலையோ நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இங்க புதுசா வந்திருக்க எல்லாருக்கும் ஒரே விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நம்ம சேனல்ல நம்ம கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு மெசேஜ் மட்டும் ட்ராப் பண்ணுங்க. சார் இந்த கான்செப்ட் எனக்கு புரியல, திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு புரியல, இல்ல இதோட கான்செப்ட் எனக்கு புரியல, இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க ஜஸ்ட் மென்ஷன் பண்ணா மட்டும் போதும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்த கேள்வி. Find the differential equation of the family of all straight lines passing through the origin. First, what is the family of all straight lines? All straight lines அப்படின்னா y is equal to mx plus c இல்லையா? இங்க டைரக்டா நம்ம ax plus by is equal to c எடுக்க கூடாது ஆக்சுவலி. ஓகேவா? எடுத்தாலும் பரவாயில்ல, எடுத்தாலும் நமக்கு ஒரே தான் வரும். பட் y is equal to mx plus c அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். ஓகேவா? இதுவே இப்ப பாசிங் த்ரூ ஆரிஜின் அப்படின்னா y is equal to mx தான். ஏன்னா c ஓட வேல்யூ 0 ஆயிடும். கரெக்ட்டா? ஏன்னா y இன்டர்செப்ட் 0 இல்லையா? சோ அப்ப டைரக்ட்டா நமக்கு c 0 ஆயிடும். y is equal to mx. So y is equal to mx டிஃபரன்ஷியலி நமக்கு இப்போ ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் மட்டும் தான் இருக்குது, which is m. சோ அந்த m மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணனும். சோ அப்ப நமக்கு என்ன வரும்? dy by dx equal to m. கரெக்ட்டா? இத அப்படியே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y is equal to dy by dx into x. அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதை இன்னும் சிம்பிளை பண்ணி y minus x dy by dx equal to 0. இதுதான் வந்து differential equation of all the straight lines passing through the origin. புரிஞ்சதா எல்லாருக்கும்? Any questions? யாருக்காவது டவுட் இருக்கா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஈக்குவேஷன் பாசிங் த்ரூ ஆரிஜின் y is equal to mx. இத டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx equal to m. அது அப்படியே m is equal to சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க dy by dx ன்னு. உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். இது நீங்க இப்படி எழுதினாலும் கரெக்ட் ஆன்சர் தான், இப்படி எழுதினாலும் கரெக்ட் ஆன்சர் தான். ஓகேவா? அடுத்தது, find the general equation of a circle with center -3, -4 and radius is 3 units. ரொம்ப சிம்பிள் இல்லையா? நமக்கு என்ன ஃபார்முலா? சார் போர்ஷன் லெக்சர்ஸ். போர்ஷன் லெக்சர்ஸா என்ன கேக்குறீங்கன்னு புரியலையே. இதே நீங்க டாபிக் வைஸ் கேட்டீங்க அப்படின்னா நம்ம டாபிக் வைஸ் போர்ஷன்ஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சு. இதுக்கு முன்னாடி இருக்க லைவ்லாம் போட்டு பாருங்க, அதுல இருக்கலாம் டாபிக் வைஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ போறது நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கான லாஸ்ட் 5 இயர்ஸோட PYQs உள்ள 2 மார்க் क्वेश्चन தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒரு டாபிக்கை பேஸ் பண்ணி வராது, எல்லா டாபிக்கை பேஸ் பண்ணி வரும் ஆக்சுவலி. ஓகேவா? ரைட். ஓகே, இப்போ h, k ஒரு ரேடியஸ் சென்டர் கொடுத்துட்டாங்க, ரேடியஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா? x minus h the whole square plus y minus k the whole square equal to r square. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகேவா? சோ அப்ப நமக்கு என்ன வரும்? x minus of minus 3 ங்கிறது plus 3 the whole square plus y minus of minus 4 ங்கிறது plus 4 the whole square equal to 3 square. நீங்க இங்கேயே ஸ்டாப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். ஓகேவா? இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பேண்ட் பண்ணணும். x square plus 6x plus 9 plus y square plus 8y plus 16 equal to 9. Cancel பண்ணிடலாமா? x square plus y square plus 6x plus 8y plus 16 equal to 0. Okay வா? Any questions? Any doubts? அடுத்து போலாமா? அடுத்து போலாமாப்பா? ஓகே. Find the rank of the matrix. Rank of the matrix எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நம்ம என்ன பண்ணலாம்? ரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட்லயே பண்ணிடலாம். ஓகேவா? ரைட். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்?
R2 அப்படிங்கிறது R2 plus 4R1, R3 அப்படிங்கிறது R3 plus 3R1 பண்ணலாமா? அதாவது இதை 3யோட மல்டிப்ளை பண்ணி இங்க ஆட் பண்றேன், இதை 4ஓட மல்டிப்ளை பண்ணி இங்க ஆட் பண்றேன். ஆனால் நமக்கு என்ன வரும்? -1 3 அப்படியே தான் இருக்கும். ஆனால் -1 into 4ங்கிறது -4 plus 4ங்கிறது 0. 3 into 4ங்கிறது 12, 12 minus 7 நமக்கு என்ன வரும்? 12 minus 7ங்கிறது 5 மாதிரி. கரெக்டா? அடுத்தது இங்க 3யோட மல்டிப்ளை பண்ணி இங்க ஆட் பண்ணுங்க. -3 plus 3ங்கிறது 0 ஆயிடும். this is 9 minus 4ங்கிறது 5 ஆயிடும். கரெக்டா? இப்போ திரும்ப என்ன பண்ணலாம்? R3 அப்படிங்கிறது R3 minus R2. ஆனால் நமக்கு என்ன வரும்? -1 3 0 5 0 0. சொல்லுங்க பாப்போம். what is rank of A? 2 தான். புரிஞ்சுதா? இதை நீங்க எந்த மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஆன்சர் கீழே தான் போட்டிருக்குது. ஓகேவா? நீங்க இந்த மெத்தட்ல போட்டாலும் உங்களுக்கு will get the answer actually. Any rank method is fine. American Robin. Hi American Robin. Yes, correct answer. Okay? Right. அடுத்த கேள்வி. Integral of 0 to pi by 2 sin power 10x. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? ரிடக்ஷன் ஃபார்முலா எல்லாம் தெரியும் இல்லையா? இங்க நமக்கு என்ன வருது? 0 to pi by 2 sin power nx cos power mx அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பண்ணா நமக்கு என்ன வரும்? 10 minus 1 10 minus 3 10 minus 5 10 minus 7 10 minus 9. கரெக்டா? whole divided by 10 10 minus 2 10 minus 4 10 minus 6 10 minus 8. கரெக்டா? into p யோட வேல்யூ நமக்கு என்ன வரும்? இங்க pi by 2 வந்துரும். ஓகேவா? சோ வேல்யூ சர்ச் பண்ணுங்க பாப்போம். 10 minus 1ங்கிறது 9 7 5 3 1 5 whole divided by 10 8 6 4 2 2. So 5 into 10 cancel பண்ணா 2 வந்துரும். 3 16 cancel பண்ணா 2 வந்துரும். So அப்ப நமக்கு என்ன 9 7 are 63 5 2 4 16 32 62 64 64 128 256 512. கரெக்டா? 512 512. புரியுதா? ஓகே அமெரிக்கன் ராபின், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து வால்யூம் 1 மட்டும் இது பண்ணாலும் அதோட சிமிலர் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சது வெரி குட் ஆக்சுவலி. ஓகேவா? அதே மாதிரி ஏதாவது கான்செப்ட் புரியலன்னா கேட்டுக்குங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? எது இருந்தாலும் ஓகே தான். இப்போ நீங்க வால்யூம் 1ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு வால்யூம் 1 கொஸ்டின் வச்சா அதை மட்டும் நீங்க போட்டு பாருங்க. அது மட்டுமே போதும் இப்போதைக்கு. ஓகேவா? ரைட். ஓகே, அடுத்த கேள்வி. evaluate limit x tends to 1. இப்போ நம்ம x tends to 1 செட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1 minus 3 plus 2 0 ஆயிடும். 1 minus 4 plus 3 அதுவும் 0 ஆயிடும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மேலே கீழே ஃபேக்டரைஸ் பண்ணலாம். பண்ணா நமக்கு என்ன வரும்? limit x tends to 1. மேலே நம்ம என்ன சொல்லலாம்? x square minus x minus 2x plus 2 whole divided by x square minus x minus 3x plus 3. எழுதலாமா எழுதக்கூடாதா? ஃபேக்டரைஸ் பண்ற அவ்வளவுதான். எல்லா ஹாஸ்பிடல் ரூல் கூட யூஸ் பண்ணலாம். எஸ், அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா? நான் எல்லா ஹாஸ்பிடல் ரூலும் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்ப லிமிட் x tends to 1. இங்க நமக்கு என்ன வரும்? x காமனா எடுத்தா x minus 1 minus 2 காமனா எடுத்தா x minus 1 divided by x காமனா எடுத்தா x minus 1 minus 3 காமனா எடுத்தா x minus 1. கரெக்ட்டா? லிமிட் x tends to 1. இப்போ நமக்கு என்ன வரும்? x minus 1 காமனா எடுத்தீங்கன்னா x minus 2 whole divided by x minus 1 காமனா எடுத்தோம்னா x minus 3. கரெக்ட்டா? அடுத்து இப்போ x minus 1 வந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா லிமிட் x tends to 1 x minus 2 divided by x minus 3. கரெக்ட்டா? இப்போ நம்ம 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இல்லையா? எதுவும் பிரச்சனை இல்லை நமக்கு. அப்போ 1 minus 2 divided by 1 minus 3 minus 1 divided by minus 2 which is 1 over 2.
வெரி சிம்பிள். நீங்க எல்லா ஸ்பெஷல் ரூல் யூஸ் பண்ணாலுமே இதே ஆன்சர் தான் வரும். எல்லா ஸ்பெஷல் ரூல் யூஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? லிமிட் x tends to 1 2x minus 3 divided by 2x minus 4 x equal to substitute பண்ணுங்க. நமக்கு என்ன வரும்? 2 minus 3 divided by 2 minus 4 which is equal to minus 1 divided by minus 2 which is 1 by 2. அதுவுமே கரெக்ட் தான். ஓகேவா? பட் ஆனா ஆன்சர் கீழ வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் கொடுத்தாங்க. பட் ரெண்டுமே கரெக்ட் ஆன்சர் தான். டெக்னிக்கலி ரெண்டுமே கரெக்ட் தான். ரெண்டுமே வந்து ஆன்சர் பண்ணனும் உங்களுக்கு ஃபுல்லா. ஓகேவா? ஹாய் புவர்சன், குட் மார்னிங். அடுத்து போலாமா? புரிஞ்சுச்சா? ஓகே ரைட். 2024 தான நம்ம இருக்கோம். கரெக்ட். ஷோ தட் தி வெக்டார்ஸ் ஆர் கோப்ளனார். வெக்டார்ஸ் வந்து கோப்ளனார் சொல்றதுக்கு நமக்கு என்ன ரூல் இருக்குது? ரொம்ப சிம்பிள். மூணு வெக்டார் வந்து கோப்ளனார் அப்படினா the box product of the three vector வந்து equal to 0வா இருக்கும். அதாவது இப்போ இதல பாத்தீங்கன்னா இந்த மூணு வெக்டார் நம்ம எடுத்து எழுதுறோம். So box product of A B C நமக்கு என்ன வரும்? Determinant of first vector 2 minus 1 3. ஓகேவா? செகண்ட் 1 minus 1 0. ரைட்டா? தேர்ட் 3 minus 1 6. கரெக்ட்டா? வெரி சிம்பிள். ஓகே. இப்போ இன்னும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ரோவை தூக்கி இதோட ஆட் பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா போய்டும். So 2 minus 1ங்கிறது 1, 1 minus 1ங்கிறது 0, 3 minus 1ங்கிறது 2. இங்க நமக்கு என்ன வரும்? minus 1 minus 1 minus 1 3 0 6. கரெக்ட்டா? பாருங்க ஆன்சர் நமக்கு ஈஸியா வந்துருச்சு. இப்போ இதுல இருந்து ரூல்ல 3 எடுங்க. 3 எடுத்தா நமக்கு என்ன வரும்? 3 into 102 minus 1 minus 1 minus 1 102. இப்போ நம்ம டாட்டா சொல்லலாம் இல்லையா டிட்டர்மினன்ட் வந்து 0 ன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டு ரோக்கு நமக்கு சேம் வேல்யூ வந்துருச்சு. ஸோ ஆன்சர் கண்டிப்பாக 0 தான் வந்தாகணும் இல்லையா? ஸோ ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? நீங்கள் டிட்டர்மினன்ட் எழுதிட்டு ஈக்குவல் 0 நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா யூல் கெட் 2 மார்க்ஸ். வெரி சிம்பிள். ஓகேவா? எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ் பசங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்க, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். ஓகே ரைட். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் 2024. சொல்லுங்க பாப்போம் 2024 பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸியா டிஃபிகல்ட்டா? 2 மார்க்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் சொல்றேன். கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? ரொம்ப ஈஸியா இருந்துச்சா? டிஃபிகல்ட்டா இருந்துச்சா? ஓகே Q சால்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாமா சார்? Q சால்வ் பண்ணினா எனக்கு புரியல என்ன சொல்றீங்கன்ட்டு. கொஸ்டினை சால்வ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாமா சார்? there are many methods பா. அதுக்கு நம்ம வந்து மூணு லைன் கோப்ளனார் அப்படின்னா ஒரு வெக்டார் வந்து சம் ஆஃப் அனதர் வெக்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணலாம். எஸ் தட் இஸ் பாசிபிள். பட் நமக்கு வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் தான் வந்து இட்ஸ் இல்லை ஈஸியஸ்ட் மெத்தட். ஆனால் நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டிப்பாக ஈக்குவல் 0 நீங்கள் போட்டாகணும். அப்படி போட்டால் மட்டும் தான் உங்களுக்கு மார்க் தருவாங்க இந்த கொஸ்டினுக்கு. ஈஸியாக இருந்துச்சா? வெரி குட் வெரி குட். ஓகேவா? இதில் இருக்க எத்தனை கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் 10 கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? எத்தனை கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்? ஈஸின்னு சொன்னாங்களா? ஓகே சொல்லுங்க எத்தனை கொஸ்டின் நீங்க ஆல்ரெடி போட்டு பார்த்த கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு? ஹாய் பவித்ரா அருண் சொல்லுங்க பசங்களா, எத்தனை கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துச்சு? உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எனக்கு தெரியும் சார் அப்படி சொல்லி எத்தனை கொஸ்டின் இருந்துச்சு? ஓகே ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லையே. ஆல் கொஸ்டின்ஸ் வெரி குட். ஓகே நெக்ஸ்ட் இயர் பேப்பர்ல எவ்வளவு கொஸ்டின் பார்ப்போம். if the modulus of z is equal to show that 3 is less than or equal to modulus of z plus 3 plus 4i is less than or equal to 7. okay American Robin no worries. okay so நமக்கு என்ன தெரியும்? modulus of 3 plus 4i என்ன வரும்? magnitude of 3 plus 4i நமக்கு என்ன வரும்? root of 3 square plus 4 square root of 9 plus 16 root of 25 which is 5. correct right? so நம்ம என்ன சொல்லலாம் எப்பவுமே triangle inequality நம்ம என்ன சொல்லலாம்?
magnitude of z plus z1 plus z2 அப்படிங்கிறது between magnitude of z1 plus magnitude of z2 modulus of magnitude of z1 minus magnitude of z2 கரெக்டா ரைட் ஸோ அப்புறம் என்ன சொல்லலாம் magnitude of z plus 3 plus 4i அப்படிங்கிறது between magnitude of z minus magnitude of 3 plus 4i and magnitude of z plus magnitude of 3 plus 4i கரெக்டா இதான் triangle inequality rule இப்போ magnitude of z நமக்கு தெரியும் 2 minus magnitude of 3 plus 4 என்கிறது 5 between magnitude of z plus 3 plus 4i is between 2 plus 5 அவ்வளவுதான் அப்படியே சால்வ் பண்ணுங்க பாப்போம் -3 மாடலஸ் பண்ணா 3 வந்துரும் between modulus of z plus 3 plus 4i between 7 very easy any questions any doubts ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு क्वेश्चंस இருக்கு அப்படினா சொல்லுங்க பசங்களா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கீழ மென்ஷன் பண்ணுங்க திரும்பி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் ஓகே ரைட் அடுத்த கேள்வி போலாமா if p and q are the roots of the equation lx square plus nx plus n is equal to 0 show that root of p by q plus root of q by p plus root of n by l is equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க என்ன பண்ணலாம் very simple first what is sum of the roots what is p plus q minus b by a வருமா minus n by l what is the product of the roots positive n by l ஏனா இதுவும் b minus a ஒண்ணுதான் c minus a ஒண்ணுதான் அங்க minus b by a இங்க plus c by a அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் வேற எதுவும் கிடையாது சோ இப்போ நம்ம LHS சைடு எடுத்துக்கலாம் LHS நமக்கு என்ன வரும் root of p by q plus root of q by p plus root of n by l ஓகேவா இத நம்ம root of p divided by root of q plus root of q divided by root of p plus root of n by l அப்படியே வச்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகேவா இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஓகே 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 எஸ் ஐ திங்க் இந்த ப்ராப்ளம் ஆல்ரெடி சால்வ் பண்ணிருக்கோம் கிராஸ் மல்டிப்ளைனா root of p to root of p ங்கிறது p ஆயிடும் root of q க்கு root of q ங்கிறது q ஆயிடும் divided by root of pq ஆயிடும் plus root of n by l p plus q ங்கிறது minus n by l root of pq ங்கிறது root of n by l plus root of n by l இப்போ n by l த root of n by l ங்கிறது நமக்கு என்ன வரும் root of n by l கேன்சல் ஆகி நமக்கு மேல இருக்க root of n by l ஆயிடுமா minus root of n by l ஆயிடுமா ஏனா இப்போ 2 divided by root ன்னு போட்டோம் அப்படினா இன்னும் ரொம்ப சிம்பிளா இருக்கும்னா நம்ம இது பண்ணிடலாம் மேலேக்கு root of n by l கேன் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன வரும் மேலேக்கு root of n by l மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் minus n by l into root of n by l divided by n by l வந்துருமா ரெண்டு கேன்சல் ஆயிடும் root of n by l இங்க minus root of n by l plus root of n by l ரெண்டு கேன்சல் ஆயிடும் it will be equal to 0 is equal to RHS அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் என்ன பண்ணோம் p plus q நம்ம என்ன எழுதணும் p into q நம்ம என்ன எழுதணும் அடுத்து இது LHS எடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணனும் அதிலே p plus q p by q வந்துச்சு அத அப்படியே நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே போதும் you will get the answer directly ஓகேவா ரைட் அடுத்த கேள்வி போலாமா if y is equal to 4x plus c is the tangent to the circle x square plus y square equal to 9 find c so ஒரு சர்க்கிளுக்கு x square plus y square equal to 3 square இந்த சர்க்கிளுக்கு r ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும் 3 நமக்கு தெரியும் so இதுக்கு வந்து ஒரு பர்టిక్యులர் லைன் வந்து டான்ஜென்ட் ஆ இருக்கும் அப்படினா ஒரு ஃபார்முலா என்னது एक्चुअली c square equal to r square into 1 plus m square கரெக்ட்டா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க c square equal நமக்கு என்ன வரும் 3 square into 1 plus 4 square ஏனா m ங்கிறது நமக்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 4 ன்னு கொடுத்துட்டாங்க so அப்ப 9 into 1 plus 16 c square equal to 9 into 17
c is equal நமக்கு என்ன வரும் 3 root 17 plus or minus. அப்ப என்ன ஈக்குவேஷன் வரும்? The two equations are y is equal to 4x plus 3 root 17 or y is equal to 4x minus 3 root 17. இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே வந்து அவங்க ஃபைண்ட் c தான் கேக்குறாங்க. c is equal to plus or minus 3 root 17 போட்டாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சு. இந்த ஃபார்முலா எழுதினா 1 மார்க், இத சால்வ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 1 மார்க். ஓகேவா? எனி क्वेश्चंस, எனி டவுட்ஸ் ஹியர்? பசங்களா ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க பசங்களா, கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி. If the radius of the sphere with the radius 10 cm has to decrease by 0.1 cm approximately, how much will it volume decrease? இந்த क्वेश्चन ஆல்ரெடி சாப்டர் வைஸ் சால்வ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். வால்யூம் நமக்கு என்ன வரும்? 4/3 pi r cube. அப்ப dv நமக்கு என்ன வரும்? 4/3 pi r cube டிஃபரன்ஷியேட் பண்ணா 3r square into dr வந்துரும். So 4 pi r square dr. இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்படியே. நமக்கு என்ன வரும்? 4 into pi into r squareங்கிறது 10 square into drங்கிறது 0.1. அப்ப நமக்கு என்ன வரும்? 400 into 0.1ங்கிறது 40 pi centimeter square, centimeter cube. அவ்வளவுதான். So this is the change in the volume. புரிஞ்சுதா? ஏதாச்சும் டவுட் இருக்கா பசங்களா? இது வரைக்கும் நடந்த क्वेश्चनல ஏதாவது क्वेश्चन டவுட் இருக்கா? Any doubts, any questions? ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் திரும்பியும், அதுக்காக தான் கேக்குறேன். ஓகே, அடுத்த கேள்வி போலாமா? integral of b to infinite 1 by a square plus x square. நமக்கு என்ன தெரியும்? integral of a square by x square அப்படிங்கிறது tan inverse of x by a, 1 by a into tan inverse of x by a, b to infinite. கரெக்டா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1 by a into tan inverse of infinite minus tan inverse of b by a வரும். So which is equal நமக்கு என்ன வரும்? 1 by a into tan inverse of infinite எப்போ வரும்? tan எப்போ நமக்கு infinite ஆகும்? 90 degree வரப்ப, pi by 2 வரப்ப. So pi by 2 minus tan inverse of b by. இது வரைக்கும் எதுனால ஆன்சர் கரெக்ட் தான். பட் ஆனா pi by 2 minus tan inverse of a ங்க நமக்கு என்ன தெரியும்? cot inverse of a இல்லையா? அது வேணா நம்ம எழுதிக்கலாம். பட் ஆனா நமக்கு இதோட முடிச்சாலே கரெக்டான ஆன்சர் தான். ஓகேவா? எனி क्वेश्चंस, எனி டவுட்ஸ் பசங்களா? ஓகே, கிளியரா இருக்கு நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு திரும்பி எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஓகேவா? அடுத்த கேள்வி. Find the vector equation of the plane which is at a distance of 7 units from the origin having 3, -4, 5 as the directional ratios of the normal. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? distance from origin. இப்போ வந்து 3, -4, 5 அப்படின்னா கண்டிப்பா அந்த ஈக்குவேஷன் நமக்கு என்னவா இருக்க முடியும்? 3 நம்ம என்ன சொல்லலாம்? 3x minus 4y plus 5j 5z equal to c ன்னு எழுதலாமா? இந்த c யோட வேல்யூ நமக்கு தெரியாது. கரெக்ட்டா? சோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? c யோட வேல்யூ நமக்கு தெரியாதனால we can just find out the value of c. c நமக்கு என்ன தெரியும்? சாரி, c அப்படிங்கிறது வந்து தெரியறதுக்கு முன்னாடி d நமக்கு என்ன தெரியும்? c into modulus of c whole divided by root of 3 square plus 4 square plus 5 square. கரெக்ட்டா? perpendicular distance from the origin for a plane. So அப்ப நமக்கு என்ன வரும்? which is equal to 7 யூனிட் கொடுத்துட்டாங்க. அப்ப c is equal நமக்கு என்ன வரும்? 7 into modulus of c is equal to 7 into root of 9 plus 16 plus 25. So அப்ப நமக்கு என்ன வரும்? 7 into root of 50 வருமா? So நம்ம என்ன சொல்லலாம்? 35 root 2. இதுதான் வந்து c யோட வேல்யூ, modulus of c யோட வேல்யூ.
So அப்ப நம்ம சொல்லலாம் there are two equations. One is 3x minus 4y plus 5z is equal to 35 root 2 or 3x minus 4y plus 5z plus 35 root 2 equal to அதாவது ஈக்குவல் டு மைனஸ் 35 ரூட்னு வரும். அதை ஆன்சரில் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா மைனஸ் பார்த்தா ப்ளஸ் வந்துடும். ஓகேவா? ஒன்று இந்த சைடில் இருக்கணும், நான் அந்த சைடில் ரெண்டு சைடு ரெண்டுமே ஈக்குவேஷன் கரெக்டான ஈக்குவேஷன் தான். ஓகேவா? புரிஞ்ச எல்லாருக்கும்? எனி கொஸ்டின்ஸ், எனி டவுட்ஸ்? எல்லாரும் கிளியர் இருக்கீங்களா பசங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, நம்ம எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாம். ஓகே, அடுத்தது A மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க, B மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. two boolean matrices have the same type. Find A or B and A and B கேக்குறாங்க. So A or B நமக்கு என்ன பண்ணலாம்? 0 1 1 1 or 1 1 0 1. கரெக்ட்டா? So இது நம்ம என்ன பண்ணலாம்? 0 or 1 அப்படினா R கண்டிஷன் போறப்ப ரெண்டாவது 1 இருந்தாலுமே ஆன்சர் 1 தான். So 0 1 னா 1, 1 1 நாலும் 1 தான், 1 0 நாலும் 1 தான், 1 1 நாலும் 1 தான். கரெக்ட்டா? ரைட்? எஸ். and B க்கு நமக்கு என்ன வரும்? மல்டிப்ளிகேஷன் 0 1 1 1 and 1 1 0 1 என்ன வரும்? 0 into 1 ரெண்டுல ஏதாவது 1 0 வந்தாலும் 0 ஆயிடும். ரெண்டுமே 1 இருந்தா மட்டும் தான் 1. So 0 into 1ங்கிறது 0, 1 into 1ங்கிறது 1, 1 into 0ங்கிறது 0, 1 into 1ங்கிறது 1. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். How simple it is சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு ஈஸியஸ்டான क्वेश्चंस பாருங்க. கரெக்ட்டா? இதற்கு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? Any doubts பசங்களா? ஓகே அடுத்த क्वेश्चन போலாம். Prove that this particular matrix is orthogonal. இதுவும் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண क्वेश्चन. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. நிறைய பேப்பர்ல ரிப்பீட் ஆகிற क्वेश्चन. முக்கியமா பாத்துக்கங்க. ஓகேவா? சோ இத நம்ம என்ன சொல்லலாம்? ஃபர்ஸ்ட் A into A transpose equal to I. இது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டா அது ஆர்த்தோகனல். அவ்வளவுதான். இத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? cos theta minus sin theta cos theta into இங்க நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா cos theta minus sin theta cos theta. கரெக்ட்டா? இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? cos theta sin theta cos theta minus sin theta நமக்கு என்ன வரும்? cos square theta plus sin square theta வந்துரும். First और second row multiply பண்ணா நமக்கு என்ன வரும்? First और second column cos theta sin theta minus cos theta sin theta. அடுத்தது second row first column பண்றப்ப sin theta cos theta minus cos theta sin theta. அடுத்தது second row second column பண்றப்ப sin square theta plus cos square theta. சரி நமக்கு என்ன தெரியும்? இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. cos theta sin theta minus cos theta sin theta ங்கிறது 0. again இதுவே நமக்கு 0 வரும். So what is the final answer? 1001 which is I2. So அப்ப நம்ம சொல்லலாம் கண்டிப்பா it's a orthogonal matrix. A is orthogonal. கடைசி எடுத்து எழுதுங்க, மிஸ் பண்ணாதீங்க இத எப்பவுமே. Hence it is orthogonal. Yes, correct. Okay. Find the equation of the tangent to the curve y is equal to x square plus 3x minus 2 at the point 1, 2. என்ன பண்ணலாம்? tangent கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் dy by dx கண்டுபிடிக்கணும். அதான் ஸ்லோப் இல்லையா? 2x plus 3. கரெக்ட்டா?
நமக்கு தேவை dy by dx at x is equal to 1 இல்லையா x equal to 1 னா நமக்கு என்ன வரும் 2 into 1 plus 3 2 plus 3 is equal to 5 இதுதான் வந்து slope of the tangent so slope தெரியும் ஒரு பாயிண்ட் தான் ஈஸியா கண்டுபிடிச்சலாம் இல்லையா what is the equation y minus 2 is equal to 5 into x minus 1 so y minus 2 is equal to 5x minus 5 so 5x இந்த minus sign கொண்டு வந்துங்க 5 minus 2 is equal to 5x minus y so 5x minus y is equal to 3 அப்படிங்கிறது தான் equation of the tangent at point 1, 2 ஓகேவா திரும்பி எக்ஸ்பிளைன் பண்றேன் slope அப்படிங்கிறது dy by dx ஓகேவா which is 2x plus 3 டெரிவேட்டிவ்ல 2x plus 3 x equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு 5 வந்துருச்சு ஸ்லோப்ங்கிறது 5 ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் நமக்கு என்ன y minus y1 is equal to m into x minus x1 ஃபார்முலா வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க you get the equation directly ஓகேவா அடுத்த கேள்வி express e power cos theta plus I sin theta in a plus ib form இதுதான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி இருக்கும் பட் நல்லா கவனிங்க நமக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட் a power m plus n ங்கிறது a power m into a power n கரெக்ட்டா சோ அப்ப என்ன பண்ணலாம் நம்ம e power cos theta into e power I sin theta னு ப்ரூவ் பண்ணலாம் கரெக்ட்டா அடுத்து நமக்கு என்ன தெரியும் e power I theta அப்படிங்கிறது cos theta plus I sin theta கரெக்ட்டா ரைட் அப்ப இத நம்ம என்ன சொல்லலாம் e power cos theta into இத நம்ம என்ன சொல்லலாம் cos of sin theta plus I sin of sin theta கரெக்ட்டா அதாவது e power I theta வை நம்ம cos theta plus I sin theta போடலாம் ஆனா இங்க e power I theta க்கு பதிலா sin theta வே இருக்கு அப்ப cos of sin theta plus I sin of sin theta அவ்வளவுதான் இது அப்படியே ஈக்குவேஷன் எடுத்து எழுதுங்க உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் e power cos theta into cos of sin theta plus I sin of sin theta இதுதான் வந்து சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ரெண்டே ஸ்டெப் தான் புரியுதா இதுல வந்து அண்டர்ஸ்டாண்டிங் தான் இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் இந்த ரெண்டு ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் எழுத போறோம் இது பேசிக்கான ஃபார்முலா இது நீங்க 12th ல படிச்ச ஃபார்முலா ஓகேவா எனி டவுட்ஸ் எனி क्वेश्चंस all clear okay அடுத்த கேள்வி prove that the following real part of z அப்படிங்கிறது z plus z bar divided by 2 imaginary partங்கிறது z minus z bar divided by 2i எப்படி ப்ரூவ் பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அஸ்யூம் பண்ணிக்கிறோம் z is equal to x plus iy நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் z bar நமக்கு என்ன ஆயிடும் x minus iy ஆ மாறிடும் இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு LHS எடுங்க z plus z bar divided by 2 equal to x plus iy plus x minus iy divided by 2 and cancel ஆச்சு அப்படின்னா 2x divided by 2 is equal to x correct which is real part of z RHS side very simple அடுத்தது இதுக்கு z minus z bar divided by 2i நமக்கு என்ன வரும் x plus iy minus x plus iy divided by 2i and next cancel ஆயிடும் 2iy divided by 2i ரெண்டு cancel ஆச்சு அப்படின்னா y imaginary part of z which is equal to RHS side hence proved simplest form ஓகேவா என்ன எடுத்துக்கிறோம் z is equal to x plus iy z bar னா x minus iy ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்ப இதுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x வரும் which is real part of z இதுல LHS எடுத்துட்டு நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படினா y வரும் which is the imaginary part of z RHS ஓகேவா simplest question ஓகே அடுத்த கேள்வி போலாமா ஓகே find the polynomial equation of a minimum degree with the rational coefficient having 2 minus root 3 as a root ஓகேவா சோ அப்ப நம்ம சொல்லலாம் x is equal to 2 minus root 3 is a root அப்படினா x is equal to 2 plus root 3 ஒரு ரூட்டா இருந்தா ஒண்ணும் இல்லையா ரைட் அப்ப ஆல்பா அப்படிங்கிறது 2 minus root 3 அப்படினா
பீட்டா அப்படிங்கிறது 2 plus root 3 கரெக்டா சம் ஆஃப் தி ரூட்ஸ் நமக்கு என்ன வரும் ஆல்பா plus பீட்டா 2 minus root 3 plus 2 plus root 3 is equal to 4 alpha into beta நமக்கு என்ன வரும் 2 minus root 3 into 2 plus root 3 is 2 square minus root 3 the whole square 4 minus 3 is equal to 1 अब equation நமக்கு என்ன வரும் x square minus sum of the roots of the 4x plus 1 equal to 0 இதுதான் polynomial equation of minimum degree with the rational coefficients having 2 minus 3 root 3 as a root. ஏதாச்சும் டவுட் இருக்கா இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா x plus x is equal to 2 plus root 3 இல்லையா அப்ப x minus 2 is equal to root 3 எழுதலாம் ரெண்டு சைடுலயும் ஸ்கொயர் பண்ணுங்க x square minus 4x plus 4 equal to 3 x square minus 4x plus 4 minus 3 is equal to 0 x square minus 4x plus 1 equal to 0 இதுவும் கரெக்டான ஆன்சர் தான் ஓகேவா இங்க நாம ரெண்டு ரூட் எடுத்துட்டு sum of the roots product of the roots கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணோம் இங்க x is equal to 2 plus root 3 எடுத்துட்டு x 2 ஆன்சர்ல கொண்டு வந்துட்டு ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணீங்கன்னா root 3 3 ஆயிடும் இல்லையா அப்ப எல்லாமே நமக்கு ரேஷனல் நம்பரா வந்துரும் அப்ப நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா you get the equation ஓகேவா any question பசங்களா okay find the principal value of tan inverse of root 3 ரொம்ப சிம்பிள் இல்லையா tan inverse of root 3 is equal to நம்ம x ன்னு எடுத்தோம்னா root 3 is equal to tan x is equal to tan of pi by 3 கரெக்ட்டா 60 தான் வரும் இல்லையா ரைட் அப்ப x is equal to pi by 3 அவ்வளவுதான் simplest 2 marks I think 2003 முடிஞ்சிச்சா 2003 முடிஞ்சு நான் எப்போ 2002 போய்ட்டோம்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப லாஸ்ட் क्वेश्चन வந்து கம்பல்சரி क्वेश्चनா கேட்பாங்க 2023 ல கம்பல்சரி क्वेश्चन இது பாத்துங்க எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்குன்னு ஓகேவா இப்போ 2022 ல பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் क्वेश्चनலாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இதெல்லாம் ஈஸியா ப்ரூவ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் மூணு क्वेश्चनமே ரொம்ப சாலிடான क्वेश्चंस அடுத்த क्वेश्चन பாருங்க find the points on the curve இது நம்ம ஓகே இது நம்ம பார்க்கலாம் curve y is equal to x cube minus 3x square plus x minus 2 at which the tangent is parallel to the line y is equal to x y is equal to x நமக்கு என்ன வரும் இதோட ஸ்லோப் நமக்கு என்ன வரும் 1 இல்லையா அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா கொடுத்த கர்வுக்கு டான்ஜென்ட் வந்து எந்த டான்ஜென்ட்க்கு m 1 ஆ இருக்கும்னு கேக்குறாங்க m ங்கிறது dy by dx கரெக்ட்டா dy by dx நமக்கு என்ன வரும் 3x square minus 6x plus 1 கரெக்ட்டா இது வந்து எந்த பாயிண்ட்க்கு 1 க்கு ஈக்குவலா இருக்கும்னு கேக்குறாங்க அவ்வளவுதான் ஓகேவா சோ அப்ப நமக்கு என்ன வரும் 3x square minus 6x ரெண்டுமே கேன்சல் ஆகும் एक्चुअली ஈக்குவல் 0 ஆயிடும் இல்லையா இப்போ 3x காமனா எடுத்தோம் அப்படினா x minus 2 equal to 0 அப்ப either x is equal to 0 or x is equal to 2 கரெக்ட்டா இப்போ x equal to 0 னா y is equal to நமக்கு என்ன வரும் 0 cube minus 3 into 0 square plus 0 minus 2 which is equal to minus 2 கரெக்ட்டா சோ அப்ப நமக்கு என்ன பாயிண்ட் வரும் 0, minus 2 ரைட் அடுத்து x is equal to 2 னு கொடுங்க x equal to 2 கொடுத்தா நமக்கு என்ன வரும் y is equal to 2 cube minus 3 into 2 square plus 2 minus 2 வரும் 8 minus 12 plus 2 minus 2 cancel ஆயிடும் is equal to minus 4 வந்துருமா so அப்ப 2, minus 4 is the another point so அப்ப நமக்கு என்ன சொல்லலாம் இந்த ரெண்டு பாயிண்ட்ல will have two equations அந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே நமக்கு எப்படி இருக்கும் ஸ்லோப் வந்து 1 ஆ இருக்கும் which is parallel to y is equal to x புரியுதா பசங்களா ஏதாவது டவுட் இருக்கா அதுல எல்லாரும் கிளியரா இருக்கீங்களா ஓகே அடுத்த கேள்வி
ஃபைண்ட் df. இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண क्वेश्चन இல்லையா? ஆல்ரெடி சால்வ் பண்ண क्वेश्चन பாருங்க, ரிப்பீட் ஆயிருக்கு. போன வருஷத்துக்குள்ள ஐ மீன் 2024ல ரிப்பீட் ஆன क्वेश्चन திருப்பி 2022லயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? dx அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? df அப்படிங்கிறது 2x plus 3 into dx வரும். ஆன்சர் வந்து 0.18 வரும்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்ம சால்வ் பண்ணோம் இல்லையா? கரெக்டா? பாருங்க அப்படியே ரிப்பீட் ஆயிருக்குது. அடுத்த கேள்வி. Show that the differential equation of the family of the curves y is equal to a into e power x plus b into e power minus x where a and b are arbitrary constant is okay. Differential equation கேக்குறாங்க இல்லையா? ஆஸ்டின் கவலைப்படாதீங்க, எல்லா கிளாஸோட நோட்ஸும் கிளாஸ் முடிஞ்சதும் ஒரு 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணிட்டு லிங்கை வந்து கீழே கமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த டிஃபரன்ஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? dy by dx equal to a into e power x minus b into e power minus x வந்துருமா? ஏன்னா e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus e power minus x வந்துரும். திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. d square y by dx square அப்படிங்கிறது a into e power x plus b into e power minus x வந்துருமா? a into e power x plus b into e power minus x ங்கிறது y தான். ஸோ அது அப்படியே y ஆன்சர் கொண்டு வந்துருங்க. d square y by dx square minus y equal to 0. Hence, proved. புரியுதா? Any questions, any doubts? எல்லாம் கிளியரா இருக்கு நம்புறேன். அடுத்த கேள்வி போலாம். இதுவும் again another simplest question இல்லையா? வேரியபிள் ஆல்ரெடி செப்பரேட் பண்ணியே வச்சிருக்காங்க அவங்க நமக்கு ஏத்த மாதிரி. சோ இத அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. நமக்கு என்ன வரும்? dy divided by root of 1 minus y square equal to dx divided by root of 1 minus x square. இத அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணலாமா? இன்டர்சேஞ்ச் பண்ணா நமக்கு என்ன வரும்? integral of dx divided by root of a square minus x square கான ஃபார்முலா வந்து sin inverse of x by a plus c. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாலே ஒரு ஆன்சர் வந்துரும். So நமக்கு என்ன வரும்? sin inverse of y equal to sin inverse of x plus c. ஓகேவா? 2 ஸ்டெப் ஆன்சர்ஸ். 2 ஸ்டெப் கூட இல்ல, ஒரே ஒரு ஸ்டெப் தான். ரெண்டு சைடுலயும் y யும் x செப்பரேட் பண்றோம், இன்டகிரேட் பண்றோம், அவ்வளவுதான். ஓகே? அடுத்து a random variable k has the following probability mass function கொடுத்துட்டாங்க. find k. நமக்கு என்ன தெரியும்? k plus 2k plus 6k plus 5k plus 6k plus 10k equal to 1. கரெக்டா? sum of all the probability should be equal to 1. so அப்ப நமக்கு என்ன வரும்? 1 plus 2k 3 9 14 20 30. so 30k is equal to 1 னா k value is equal to 1 over 30. அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண தேவையில்லை. அவங்க k ஓட வேல்யூ மட்டும் தான் கேக்குறாங்க. ஜஸ்ட் நீங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1 போட்டீங்கன்னா k ஓட வேல்யூ கிடைச்சிடும். வெரி சிம்பிளஸ்ட். ஓகேவா? அடுத்த கேள்வி. If x is the number of tails occurred when the 3 fair coins are tossed simultaneously, find the value of the random variable x and the number of points in its reverse image. So அப்ப நமக்கு என்ன வரும்? x ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்? number of tails occurred when 3 fair coins are tossed. அப்ப நமக்கு என்ன வரும்? 0 tails இருக்கலாம், இல்ல 1 tail இருக்கலாம், இல்ல 2 tails இருக்கலாம், இல்ல 3 tails இருக்கலாம். கரெக்ட்டா? இப்ப 0 tailsக்கு எத்தனை number of x இருக்கு இல்லையா? number of x points. 0 tail எத்தனை தடவை பாசிபிள் ஆக்சுவலி? 0 tailனா ஹெட் ஹெட் ஹெட், அவ்வளவுதான். சோ அப்ப நமக்கு ஒரே ஒரு பாசிபிலிட்டி மட்டும் தான். ஒரே ஒரு டெயில் வேணும் அப்படின்னா நமக்கு 3 பாசிபிலிட்டி இருக்கும் இல்லையா? ஏன்னா டெயில் ஹெட் 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 டெயில் ஹெட் 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 டெயில். கரெக்ட்டா? சோ அப்ப நமக்கு என்ன வரும்? 3 பாசிபிலிட்டி இருக்கும். 2 டெயில் வேணும்னா அப்போ 2 டெயில் ஒரு ஹெட் இல்லையா? சோ அப்ப நமக்கு என்ன வரும்? டெயில் டெயில் ஹெட் டெயில் ஹெட் டெயில் ஹெட் டெயில் டெயில். அகைன் நமக்கு 3 பாசிபிலிட்டி. கரெக்ட்டா? ரைட்? கோல்டு என்ன கோல்டு? 3 டெயில்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரைட்? இந்த டேபிள் எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்.
Good morning, MGGK. அடுத்த கேள்வி. Show that the distance from the origin to the plane is 1. என்ன பண்ணலாம்? Distance கண்டுபிடிக்கலாமா? What is the distance from the origin? Modulus of c divided by root of a square plus b square plus c square. Correct? Modulus of 7 divided by root of 3 square plus 6 square plus 2 square, which is 7 divided by root of 9 plus 36 plus 4, which is 7 divided by root of 49. 7 divided by 7 is equal to 1. அவ்வளவுதான். Distance from the origin. Formula substitute பண்ணுங்க, value substitute பண்ணுங்க, formula எழுதுங்க, value substitute பண்ணுங்க, simply பண்ணுங்க, you will get the answer directly. ஓகேவா? Very simple. ஓகே, இதுதான் வந்து 2022ல கேட்ட கம்பல்சரி கொஸ்டின். அதாவது கடைசி கொஸ்டின் தான் எப்பவுமே கம்பல்சரி கொஸ்டினா கேட்பாங்க. எவ்வளவு சிம்பிளஸ்டா கேட்டிருக்காங்க பாருங்க. கம்பல்சரி கொஸ்டின்லாம் இது சிம்பிளஸ்டா வந்துச்சுன்னா லக்கி பீப்புள் நீங்க. ஏன்னா சென்டம் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி உங்களுக்கு, அந்த அளவுக்கு ஈஸி ஆகிடும். இவனும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு டைரக்ட் ஃபார்முலா தான், ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்படியே வேல்யூ ஷிஃப்ட் பண்ணுங்க, ஆன்சர் வந்துட போகுது உங்களுக்கு. ஓகேவா? 2022ல எக்ஸாம் எழுதினவங்களாம் ரொம்ப லக்கி இந்த 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். 21 என்ன கொடுத்துருக்காங்க? z is equal to 2 plus 3i into 1 minus i அப்படின்னா then prove that z bar is equal to 5 divided by 26 minus i into 1 by 26. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இது வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் into ஃபர்ஸ்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம் into செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் into ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் into செகண்ட் டேர்ம். கரெக்ட்டா? 2 minus 2i plus 3 எங்கிறது plus i ஆ மாறிடும். இங்க நமக்கு என்ன வரும்? i ஸ்கொயர்ங்கிறது -1, -1 into மைனஸ்ங்கிறது plus 3 ஆயிடும். ஸோ அப்போ நம்ம 5 plus i ன்னு சொல்லலாம். கரெக்டா? இது z. அவங்க கேட்கறது z power -1, அதாவது 1 by z கேட்குறாங்க. 1 by z நமக்கு என்ன வரும்? 1 by 5 plus i. இப்போ கான்ஜுகேட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 5 minus i, 5 minus i. மல்டிப்ளை பண்ணுங்க. 5 minus i divided by 5 square minus i square வரும். 5 minus i divided by 25 plus 1 வருமா? ஏன்னா i square is -1, minus or minus 1 is plus 1 ஆயிடும். Is equal to 5 minus i divided by 26. 5 over 26 minus i over 26. அவ்வளவுதான். Very simple. Any questions, any doubts? அடுத்து போலாமா? Okay. For what value of x does sin x equal to sin inverse of x? சொல்லுங்க பாப்போம். எந்த வேல்யூக்கு எத்தனை வேல்யூக்கு அட்லீஸ்ட். ஓகேவா? ஏன்னா அவங்க எந்த வேல்யூ கேட்குறாங்க? sin x அப்படிங்கிறது sin inverse of x க்கு சேமா இருக்கும். சொல்லுங்க பாப்போம். ஐ திங்க் இது கம்பல்சரி கொஸ்டின் இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஆப்ஷனல் கொஸ்டின் தான். எஸ் அன்புராஜா எஸ் அன்புராஜா கரெக்டான ஆன்சர். sin of 0 அப்படிங்கிறது 0 தான். sin inverse of 0 அப்படிங்கிறது 0 தான். ஓகேவா? that's the only correct answer. okay. show that the three vectors are coplanar. again three vectors are coplanar. என்ன பண்ணோம்? box product of a vector. இதே மாதிரி ஒரு क्वेश्चन நம்ம பார்த்தோம். பட் ஆனா அதுல வந்து வேல்யூஸ் வேற. ஓகேவா? 2 3 1 1 minus 2 plus 2 3 1 3. ஓகேவா? எப்படி போல சிம்ப்ளை பண்ண பார்க்கலாமா? எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? சரி, அப்படியே கண்டுபிடிங்க. 2 into நமக்கு என்ன வரும்? -x -2 -3 into 3 minus x plus 1 into 1 plus 6. 2 into -8 minus 3 into -3 plus 7 minus 16 plus 9 plus 7 minus 16 plus 16 equal to 0.
ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட் நமக்கு 0 வந்துச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம்? The vectors are coplanar. Any doubts? All years question paper மட்டும் பார்த்தா எவ்வளவு மார்க் எடுக்கலாம்? அன்புராஜ் ரொம்ப ப்ராக்டிக்கலா பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கிரியேட்டிவ் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ணுறது கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா PYQs மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா PYQs மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அப்போ அது போயிடுச்சா அதில் ஒரு 10 மார்க் கிட்ட போயிடும். ஓகேவா? ரெண்டாவது 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ரிப்பீட்டேஷன் கிடையாது. இப்போ நீங்களே பார்க்குறீங்க இல்லையா? 2024 நம்ம 10 கொஸ்டின் பார்த்தோம், 23 10 கொஸ்டின் பார்த்தோம், ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு. கரெக்டாக? 2002 பார்த்தோம், அதுலேயும் நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2021 பார்க்குறோம், அகைன் ஒரு மாடல் தான் ரிப்பீட் ஆகுது, அதே கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் ஆகல. அப்போ நீங்கள் எந்த 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண அப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அப்போ ஆல் இயர் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தா சரியாக இருக்குமா உங்களுக்கு? 2 மார்க் வேறு வேலைக்கே ஆகாது. 3 மார்க்கும் இதே கேட்டகரி தான், 1 மார்க்கும் இதே கேட்டகரி தான். ஆக்சுவலாக 1 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 1 மார்க்கில் 6 1 மார்க் ரிப்பீட் ஆகலாம், அவ்வளோதான். அப்புறம் மிச்சம் 1 மார்க்லாம் ரிப்பீட்டே ஆகாது. இப்போ எது ரிப்பீட் ஆகும்னா 5 மார்க் ரிப்பீட் ஆகும். அது நிறைய ரிப்பீட் ஆகும். ஆக்சுவலி நம்ம 5 மார்க் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துடும், அடிக்கடி ரிப்பீட் ஆகும். ஆக்சுவலி இப்போ அதில் உங்களுக்கு நிறைய ரிப்பீட் ஆகிறதுனால மேக்ஸிமம் ஒரு 3-4 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இதை வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வாங்க சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இந்த PYQs மட்டும் பத்தாதுப்பா. ஓகேவா? PYQs கண்டிப்பாக பத்தாது. ஓகே, PYQs வச்சு நீங்கள் பாஸ் ஆகலாம், அவ்வளோதான் பண்ணலாம். ஆனால் நீங்கள் புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லா மெத்தட் கொஸ்டின்ஸும் நீங்கள் போட்டு பார்த்தா மட்டும்தான் உங்களால் 2 மார்க் 3 மார்க்லாம் அட்டன் பண்ண முடியும். 5 மார்க்கு 35 மார்க்ஸ்க்கு வரும். 5 மார்க் மொத்தம் 35 மார்க்ஸ் இருக்குது. அந்த 5 மார்க்கில் நீங்கள் ஒரு 3 5 மார்க் 4 5 மார்க் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். நீங்கள் ரொம்ப லக்கியாக இருந்தீங்கன்னா 4 5 மார்க் அட்டன் பண்ணலாம். ரிப்பீட்டட் கொஸ்டின் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா. அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ அதை வச்சு நம்ம பாஸ் ஆகிறது கூட கஷ்டம் தான்ப்பா. அது மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க, அதை தவிர்த்து நீங்கள் எதுவுமே பார்க்கல அப்படின்னா கஷ்டம்தான். ஓகேவா? டுடே ஈவினிங் எனக்கு தெரிலப்பா, பட் நாளைக்கு ஈவினிங் மேக்ஸ் கிளாஸ் இருக்குது. ஆல் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் ப்ரீவியஸ் 5 இயர் கொஸ்டின் பேப்பரில். ஓகேவா? ஓகே, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினைட் e பவர் x divided by x power m where m is positive integer. என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இன்ஃபினைட் டிவைட் பை இன்ஃபினைட் இல்லையா? இல்லைனா 1/1 போட்டால் 0/0. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா ஸ்பெல்லும் யூஸ் பண்ணலாமா? ஸோ லிமிட் x tends to infinite e power x டிஃபரன்ஷியேட் பண்ண e power x தான் வரும். இங்கே m into x power m minus 1 வந்துடும். கரெக்டா? திரும்பி இன்ஃபினைட் பை இன்ஃபினைட் தான். ஸோ திரும்பி நமக்கு என்ன வரும்? லிமிட் x tends to infinite e power x divided by m into m minus 1 into e power m minus 2. கரெக்டா? x power m minus 2. சாரி. நம்ம பண்ணிட்டே போறப்ப நமக்கு என்ன வரும்? லிமிட் x tends to infinite e power x divided by m into m minus 1 into m minus 2 into so on till 1 வந்துரும். 1 into x power 0 ஆயிடும். கடைசியா ஏதோ ஒரு சமயம் 0 ஆயிட போகுது. x power 0 அப்படிங்கிறது 1 ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்? லிமிட் x tends to infinite e power x divided by m factorial ஆயிடுமா? இப்போ e power x infinity சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன வரும்? infinity by m factorial which is nothing but infinity தான். கரெக்டா? 6th lesson plan related concepts very tough-ஆ இருக்கு சார். ஓகே, என்ன டஃப்பா இருக்கு சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். எந்த கான்செப்ட் டஃப்பா இருக்குன்னு சொல்லுங்க, எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு நான். ஓகேவா? ரைட்? இதுவுமே பாருங்க இம்பார்ட்டன்ட், இந்த கொஸ்டின் கிடையாது, கம்பல்சரி கொஸ்டின் கிடையாது. ஸோ இந்த இயர்லாம் லக்கி ஆக்சுவலி. g of x நமக்கு என்ன வரும்? x square plus sin x கொடுத்துட்டாங்க, தென் dg கேட்குறாங்க. dg நமக்கு என்ன வரும்? 2x plus derivative sin x இருக்கிறது cos x into d. அவ்வளோதான், வெரி சிம்பிள், அவ்வளோ காம்ப்ளிகேஷனே இல்லை. 2x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x, sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x. ஓகேவா? அந்த dx மறந்துடாதீங்க, அதை மிஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கு உங்களுக்கு மார்க் கம் பண்ணுவாங்க. ஷோ தட் த சொல்யூஷன், இது நம்ம மாதிரி சால்வ் பண்ணிருக்கோம் இல்லையா? ஆனால் வேற மாதிரி கேட்டிருந்தாங்க பாருங்க. இந்த ஒரு கொஸ்டின் ரிப்பீட் ஆகுது பாருங்க. ஓகேவா? எஸ் MGCK என்ன டவுட் சொல்லுங்க. dy divided by root of 1 minus y square equal to dx divided by root of 1 minus x square. இன்டகிரேட் பண்ணுங்க. sin inverse of y is equal to sin inverse of x plus c. நம்ம சால்வ் பண்ணது தான். ஓகேவா?
again very simple question. If x is a random variable with the distribution function f of x is given, random distribution function கொடுத்தாங்க. அவங்க வந்து அவங்க என்ன கேக்குறாங்க, pdfs என்ன கேக்குறாங்க, ஓகேவா? சோ அப்ப நமக்கு என்ன வரும்? சோ f of x அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? கேபிட்டல் f dash of x இல்லையா? அதாவது இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருதோ அதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபங்க்ஷன், ப்ராபபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 0 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 தான் வரும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. நமக்கு என்ன வரும்? 1/2 into 2x plus 1 வருமா? when 0 to x is between 0 to 1 actually. Otherwise நமக்கு என்ன வரும்? it is 0. ஓகேவா? MGCK நீங்க எக்ஸாம்பிள் 3.1 னு சொன்னீங்கன்னா நான் எப்படி எல்லா क्वेश्चनயும் மைண்ட்ல வச்சிட்டு நாங்க எக்ஸ்பிளைன் கொடுக்க முடியுமா உங்களுக்கு? இல்ல நான் போயிட்டு புக்கை செக் பண்ணி எடுத்து மைண்ட புக்கும் இல்ல கையில நான் என்ன பண்ணுவேன் நான் சொல்லுங்க பாப்போம். क्वेश्चन எடுத்தாவே டைப் பண்ணி இல்ல ஏதாவது காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே போடுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். so hence proved. so probable distribution function நமக்கு என்ன வரும்? half into 2x plus 1 when x is between 0 to 1 and 0 otherwise. ஓகேவா? அடுத்த கேள்வி. the probability density function கொடுத்துட்டாங்க. prove that the value of k is 4. ரொம்ப சிம்பிள். என்ன வரும் நமக்கு? integral of நமக்கு என்ன தெரியும்? integral of f of x. கரெக்ட்டா? yes. integral of f of x from minus infinity to infinity will be equal to 1. கரெக்ட்டா? சோ அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? integral of minus infinity to 0 f of x plus integral of 0 to infinity f of x. இது நமக்கு என்ன ஆகும்? 0 ஆயிடும். ஏன்னா x less than 0 நாலே அது ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். என்ன क्वेश्चனா சொல்லுங்கப்பா. அது என்ன क्वेश्चन சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் தி क्वेश्चन நீங்க டைப் பண்ணா தான் எனக்கு தெரியும் என்ன क्वेश्चन சொல்லிட்டு. 3.10 நான் பார்த்திருப்பேன் கண்டிப்பா. ஆனா அது என்ன क्वेश्चन எக்ஸாக்ட்லி 3.10 இந்த क्वेश्चन தான்ங்கிறது எனக்கு தெரியாது இல்லையா? எவ்வளவு கம்ப்ளீட் பண்ணா மேக்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி உள்ள நீங்க முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா நான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு நிறைய டீச் பண்ணியிருக்கேன். அதுல நிறைய சொல்லியிருப்பேன் நான். இந்த மாதிரி இந்த பாடலாம் படிங்க இந்த பாடலாம் படிங்கன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் அந்த பாட்டியை கவர் பண்ண மாதிரி பார்த்துங்க அன்பராஜா. அது நீங்கள் கவர் பண்ணாலே ஒரு மேக்ஸிமம் ஒரு 6-2 மார்க்ஸ் ஒரு 6-3 மார்க்ஸ் அச்சீவ் பண்ணலாம். 6-5 மார்க்குமே அச்சீவ் பண்ணலாம். அதே மாதிரி 1 மார்க் நீங்கள் 250 பார்த்தீங்கன்னா அது ஒரு 15 to 61 மார்க் அச்சீவ் பண்ணலாம். 75+ ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? அது மட்டும் நீங்கள் பண்ணுங்க. அட்லீஸ்ட் இப்போ எதுவுமே படிக்கல இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது மட்டுமாவது பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடுமா? ஸோ அப்போ இது நமக்கு என்ன வரும்? integral of 0 to infinite kx into e power minus 2x. அப்போ நம்ம k காமன் எடுத்தோம்னா இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? x into e power minus 2x divided by minus 2 minus x into e power minus 2x divided by plus 4. கரெக்டா? சாரி x வரக்கூடாது, வெறும் e power minus 2x தான் வரும். இதான் காமா இன்டெகிரேஷன் ரூல் இல்லையா? 0 to infinite. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பார்ப்போம். இன்ஃபினிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க x இன்ஃபினிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா இன்ஃபினிட் ஆயிடும். e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது 0 ஆயிடும். ஸோ அப்போ ரெண்டுமே மல்டிப்ளை 0 ஆயிடும். மைனஸ் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது நமக்கு என்ன வரும்? 0, அது 0 ஆயிடும். மைனஸ் இங்க நம்ம 0 சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப நமக்கு என்ன வரும்? 0 ஆயிடும். இங்க நம்ம e பவர் 0 சப்ஸ்டிட்யூட் பண்றப்ப 1 ஆயிடும், which is 1/4 minus 1/4 வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன வருது? k into 1/4 which is equal to 1. அப்ப k is equal to 4 தான். ஓகேவா? any questions? okay, right, next question. okay, show that the differential equation, I think இதுதான் வந்து கம்பல்சரி क्वेश्चन நினைக்கிறேன். yes, இதுதான் கம்பல்சரி क्वेश्चन. அதே மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளஸ்டான क्वेश्चन தான். கம்பல்சரி क्वेश्चनா இருக்கட்டும் 3D क्वेश्चனா இருக்கட்டும், பட் இது சிம்பிளஸ்டான क्वेश्चन தான். ஈஸியாவே நீங்க சால்வ் பண்ணலாம். என்ன சொல்றாங்க? y is equal to a சரி சொல்லிட்டாங்க இல்லையா? y is equal to a sin. சோ அப்ப என்ன சொல்லலாம்? டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஃபார்ம் பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட் வித் ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் √2/√3 அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? சோ அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? dy by dx
is equal to a into derivative sin x ங்கிறது cos x கரெக்ட்டா அப்ப a ங்கிறது நமக்கு என்ன வரும் 1 by cos x into dy by dx இல்லையா இத அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க நமக்கு என்ன வரும் y is equal to 1 by cos x into dy by dx into sin x அப்ப நம்ம சொல்லலாம் y dash into cos x into divided by sin x by cos x ங்கிறது tan x hence proved ஓகேவா கோகுல் பிரணவ் இப்போ நான் முடிக்கிறேன் இல்லையா இதில் இருக்க எல்லாமே லாஸ்ட் 5 இயர்ஸோட 2 மார்க்ஸ் உங்களுக்கு வந்துடும் நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்கு இல்லையா அது முடிச்சிங்க அப்படின்னா அதில் லாஸ்ட் 5 இயர்ஸோட 5 மார்க் கொஸ்டின் எல்லாமே வந்துடும் அதுக்கு அடுத்தது லாஸ்ட் 5 இயர்ஸோட 3 மார்க் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் ஓகேவா அதே உங்களுக்கு வந்துடும் அடுத்தது இப்போ நீங்கள் சொன்ன கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கலாம் எம்ஜிகே அவங்க சொல்லியிருக்காங்க x is equal to square root of 2 divided by square root of 3 இதானே கொடுத்துருக்காங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே லிங்க்ல ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்க லிங்க்ல செக் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ இப்போ இதான் ரூட் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் x² அப்படிங்கிறது √2 divided by √3 3 ஸ்கொயர் பண்ணுங்க x⁴ அப்படிங்கிறது 2/3 அப்ப 3x⁴ - 2 = 0 சோ இதோட ரூட் தான் வந்து √2 divided by √3 ஐ திங்க் இதான் நினைக்கிறேன் சப்போஸ் மைனஸ் ஆச்சுன்னா சொல்லுங்க இதை மட்டும் பார்த்துட்டே இருங்க எம்ஜிஜேகே நான் வந்து கொஸ்டின் மட்டும் செக் பண்ணி வந்துடுறேன் ஓகே கரெக்டான क्वेश्चन தான் क्वेश्चनல எதுவும் தப்பு இல்ல ஓகே எம்ஜிகே எப்பயுமே இந்த டிஎன் புக்லயே இதான் வேலை அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு क्वेश्चனை வந்து சும்மா அப்படி இப்படி கொடுத்துடலாம் ஆனா அவங்க இப்படி தான் கொடுக்குறாங்க அதனாலே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுது ஓகேவா ரொம்ப சிம்பிளஸ்ட் தான் ஸ்கொயர் பண்றோம் x² = √2/√3 திருப்பி ஸ்கொயர் பண்ணுங்க x⁴ = 2/3 2/3 ஆன்சர் கொண்டு வாங்க அவ்வளவுதான் ஆன்சர் வந்துச்சு இதுக்கு போயிட்டு அவங்க வந்து கண்ணாமண்ணான்னு மாத்தி கொடுத்து நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேவா கவலைப்படாதீங்க ரைட் அடுத்த கேள்வி ஓகே 1 + i divided by 1 - i the whole power 3 minus 1 - i divided by 1 + i the whole cube என்ன கேக்குறாங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் 1 + i divided by 1 - i கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணலாமா 1 + i divided by 1 + i என்ன வரும் மேல நமக்கு 1 + i the whole square வந்துரும் which is 1 square plus i square plus 2 into 1 into i divided by 1 square minus i square. So 1 square ங்கிறது 1 i square ங்கிறது -1 plus 2i divided by 1 square ங்கிறது 1 minus i square அப்படிங்கிறது +1 ஆயிடும் இது ரெண்டு கேன்சல் ஆயிடும் 1 + 1 ங்கிறது 2 2 கேன்சல் பண்ணா நமக்கு i வந்துரும் கரெக்ட்டா வெரி சிம்பிள் அடுத்து 1 minus i divided by 1 plus i நமக்கு என்ன வரும் மேலயும் கீழயும் 1 minus i ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப நமக்கு என்ன வரும் 1 minus i the whole square வந்துரும் which is 1 square plus i square minus 2 into 1 into i divided by 1 square minus i square தான் வரும் மேல நமக்கு என்ன வரும் 1 minus 1 வந்துருமா minus 2i வந்துரும் whole divided by 1 plus 1 இது 2 இது ரெண்டு கேன்சல் ஆயிடும் இது ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா minus i கரெக்ட்டா அத அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாப்போம் நமக்கு என்ன வரும் i cube minus i the whole cube
equal to நமக்கு என்ன வரும் I cube plus I cube வந்துரும் 2I cube வந்துரும் I cube நமக்கு என்னது minus I இல்லையா minus 2I அவ்வளவுதான் ஓகேவா any questions any doubts okay just இதை சிம்ப்ளை பண்ணுங்க இதையும் சிம்ப்ளை பண்ணுங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கனால உங்களுக்கு ஆன்சர் வந்துரும் ஓகேவா இதான் லாஸ்ட் 2020 ஓட பேப்பர்ஸ் ஆக்சுவலி 2020 பேப்பர்லாம் பாருங்க அதே மாதிரி இது வந்து அகைன் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இதை நான் வந்து 1 மார்க்லயும் பார்த்திருக்கேன் 2 மார்க்லயும் பார்த்திருக்கேன் 3 மார்க்லயும் பார்த்திருக்கேன் சோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பாத்துக்கங்க ரொம்ப சிம்பிள் தான் என்னது x + iy நமக்கு என்ன தெரியும் ப்ராப்பர்ட்டி z is equal to a into b into c into d அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்குன்னு வெச்சுப்போம் அப்ப z பார் நமக்கு என்னவா இருக்கும் a bar into b bar into c bar into d bar into so on இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் x plus iy is equal to கொடுத்துட்டார் ஓகேவா எஸ் மாடுலஸ் மாடுலஸ் எடுத்தாலுமே கரெக்ட் தான் ஆமா கரெக்ட் மாடுலஸ் எடுத்தாலுமே கரெக்ட் தான் ரெண்டு சைடு மாடுலஸ் எடுத்தா நமக்கு என்ன வரும் x square plus y square the whole root வரும் which is equal to square root of 1 square plus 1 square into square root of 1 square plus 2 square into square root of 1 square plus 3 square into square root of so on till 1 plus n square. Let us square பண்ணுங்க you'll get x square plus y square equal to root of 1 plus 1 square into 1 plus 2 square into 1 plus 3 square into so on till 1 plus n square. Correct. அதுக்கு கரெக்டான ஆன்சர் தான் மாடுலஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சரா வந்துரும் இல்லனா நீங்க கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் you'll get the same answer actually வண்ணா அது கொஞ்சம் லெங்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்ட் இதுதான் ஈஸியஸ்டான மெத்தட் ஓகேவா வெரி குட் எம்ஜிஜிகே அடுத்து போலாமா ஓகே ரைட் find the value of sin inverse of sin pi pi by 4 இந்த டேட்டா it's not equal to 5 pi by 4 ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருக்கேன் ஏனா இந்த வேல்யூ வந்து it is not between minus pi by 2 to plus pi by 2 கரெக்ட்டா greater than pi by 2 இல்லையா in fact சொல்ல போனா it is little bit pi more than pi actually சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் sin inverse of sin of 5 pi அப்படிங்கறத 4 pi plus pi by 4 ன்னு எழுதலாமா so sin inverse of sin of pi plus pi by sin of pi plus pi by 4 நமக்கு என்ன வரும் pi plus theta 0 pi by 2 pi pi plus theta அப்படினா தேர்ட் குவாட்ரண்ட்ல இங்க நமக்கு ஆல் இங்க சில்வர் இங்க t tan தான் பாசிட்டிவ் sin நெகட்டிவ் அப்ப நமக்கு என்ன வரும் sin inverse of sin of minus pi by 4 கரெக்ட்டா ரைட் இப்போ நமக்கு என்ன தெரியும் sin of minus theta minus sin theta sin inverse of minus theta அப்படிங்கிறது again minus sin inverse of theta தான் இப்ப sin inverse of sin pi by 4ங்கிறது pi by 4 தான் ஏனா pi by 4ங்கிறது between the ranges இல்லையா அவ்வளவுதான் very simple ஓகேவா any questions any doubts okay all clear right அடுத்த கேள்வி போலாம் find the value of the value in the interval 1 by 2x satisfies by the Rolle's theorem for the function f of x equal to x plus first of all Rolle's theorem satisfies நமக்கு என்ன அர்த்தம் f of 1 by 2 நமக்கு என்ன வரும் 1 by 2 plus 1 over 1 by 2 வரும் 1 by 2 plus 2 வரும் which is 5 by 2 கரெக்ட்டா அடுத்து f of 2 நமக்கு என்ன வரும் 2 plus 1 by 2 which is also equal to 5 by 2 சோ அப்ப இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கா அப்ப நம்ம ரோல்ஸ் தியரம் இங்க அப்ளை பண்ணலாம் ரோல்ஸ் தியரம் என்ன சொல்லணும் f dash of x நமக்கு என்ன வரும் 1 plus log of x கரெக்ட்டா which is equal to 0 ஆ இருக்கும் இல்லையா அப்ப log of x is equal to -1 கரெக்ட்டா அப்ப இத நம்ம வந்து ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணலாம்
1 is equal to minus log of x எடுத்துக்கலாமா, which is log of 1 by x. கரெக்டா? log எப்போ 1 வரும்? only when it is equal to log of ஒரே நிமிஷம் எத்தனை போட்டிருக்கோம்? log எப்போ 1 வரும்? ஓகே, e power எடுத்துங்க. e power 1 is equal to e power log of 1 by x. கரெக்டா? derivative of x ங்கிறது 1, derivative of 1 by x ங்கிறது log x இல்லையா? ஈக்குவல் நமக்கு என்ன வரணும்? 0 வரணும். so log of x வந்து equal to minus 1. அப்ப e power log of x is equal to e power minus 1 வருமா? x is equal to e power minus 1 வரணும். x is equal to 1 by e. கரெக்டா? இல்லையே, இங்கே நம்ம தப்பு பண்றோம். வெயிட் a second. கடனை போட்டிருக்கோம் நம்ம. Find the value of the interval 1 by 2 to root 2 satisfies the Rolle's theorem for the function தான் கொடுத்துருக்காங்க. f of 1 by 2 கரெக்ட் தான், f of 2 கரெக்ட் தான். அப்போ நமக்கு வந்து there should be a point. ஓகே, f dash of x is equal to 0 வந்துருக்கணும். கரெக்டா? f dash of x equal to 0 தானே வரணும். x equal to 1 கரெக்டாக தானே வந்துச்சு. ஓகே, இந்த கொஸ்டின் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. we'll discuss about this later. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஸ்டின் தான். இது மூணாவது ரிப்பீட் ஆகுது. லாஸ்ட் 5 இயர்ஸ் இது மூணாவது ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின் ஆக்சுவலி. ஓகேவா? df அப்படிங்கிறது again I think ஆனா இது சேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். df நமக்கு என்ன வரும்? 2x plus 3 into dx. x equal to 2 னா 2 to 4 plus 3 into 0.1 0.7. அதே டைப் ஆஃப் கொஸ்டின் தான், பட் ஆனா சேஞ்ச் ஆயிருக்குது. நோட் பண்ணிங்க பாப்போம் குயிக்கா. எஸ் 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 ஒரே நிமிஷம் வருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் ஒரு தடவை சால்வ் பண்ணிடலாம். இங்கே நம்ம ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம். நம்ம இன்டகிரேட் பண்ணுறல இல்லையா, டிஃபரன்ஷியேட் தானே பண்ணுறோம் ஆக்சுவலி. டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? n into x power n minus 1 இல்லையா, அங்கே நமக்கு என்ன வரும்? x டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? x 1 into x power 1 minus 1 வந்து 1 தான் வந்துடும். ப்ளஸ் 1 by x நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power minus 1 n into x power n minus 1 னா minus 1 x square இல்லையா, அங்கே தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம். கரெக்ட். minus 1 by x square
ஈக்குவல் டு 0 வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் 1 by x square equal to 1, x square equal to 1, x is equal to plus or minus 1 தான் வரும். பட் ஆனால் நமக்கு தேவை இட்ஸ் அ வேல்யூ பிட்வீன் 1 by 2 to 2, ஸோ x is equal to plus 1 தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? எஸ் எஸ் எம்ஜிஜிகே புரிஞ்சுதா? எனி கொஸ்டின், எனி டவுட்ஸ்? கரெக்ட். இந்த கொஸ்டின் கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இது நம்ம என்ன பண்ணோம், கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணோம் இல்லையா? ரொம்ப சிம்பிள். இன்டெகிரல் ஆஃப் 0 to a f of x dx அப்படிங்கிறது இன்டெகிரல் ஆஃப் 0 to a f of a minus x dx. கரெக்டா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இன்டெகிரல் ஆஃப் 0 to pi by 2 f of sin of pi by 2 minus x divided by f of sin of pi by 2 minus x plus f of cos of pi by 2 minus x. கரெக்டா? அப்ப நமக்கு என்ன வரும், integral of 0 to pi by 2 f of cos x divided by f of cos x plus f of sin x. கரெக்டா? a plus b minus x சரி, a minus x சரி, ரெண்டுமே ஒண்ணுதான். So இது ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 2i is equal to integral of 0 to pi by 2 f of sin x plus f of cos x divided by f of sin x plus f of cos x dx. கரெக்டா? அப்புறம் நமக்கு என்ன வரும், integral of 0 to pi by 2 dx with the limit of x 0 to pi by 2 minus 0 which is equal to pi by 2. இது எதுக்கு ஈக்குவல், 2i க்கு ஈக்குவல். அப்ப i is equal to நமக்கு என்ன வரும், pi by 2 into 1 by 2 which is equal to pi by 4. Hence proved. JEE mains phase 2 க்கு இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லுங்க சார். தமிழன் இம்பார்ட்டன்ட் லெசன் ஒன்று இல்லவே இல்லைன்னு எப்போ உங்களுக்கு புரியுதோ அப்போதான் உங்களுக்கு JEE புரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு JEE பொறுத்த வரைக்கும் there is no one particular important lesson. நீங்கள் வந்து எல்லா கான்செப்டையும் புரிஞ்சுட்டு தான் படிக்கணும். அதுக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. இந்த சாப்டர் தான் கேட்பாங்க, அந்த சாப்டர் தான் கேட்பாங்கன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான கைட்லைன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி எந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகாது. நமக்கு ஸ்கூல்லையா சொல்லலாம் இதான் சிலபஸ் அப்படின்னு சொல்லி. JEE மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இதான் சிலபஸ்ன்னு கூட சிலபஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி. ஆனால் அதை பேஸ் பண்ணி காம்ப்ளீட்டட் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க, ரொம்ப காம்ப்ளீட்டான கொஸ்டினாக கேட்பாங்க ஆக்சுவலி. அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டரும் இந்தந்த சாப்டர்லாம் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி கூட கிடையாது ஆக்சுவலி. ஸோ அது மாதிரி செப்பரேட்டாக நம்ம இந்த சாப்டர் தான் படிக்கணும்னு சொல்லவே முடியாது. JEE பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்ட் ஆஃப் சாப்டர்னு கொஸ்டின் வரும். நீங்கள் ஒரு சாப்டர்னு மட்டும் ஒரு கொஸ்டின் வராது. ஒரே கொஸ்டினை மிக்சர் ஆஃப் 2 or 3 சாப்டர் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. அப்போ நீங்கள் அந்த கொஸ்டின் எந்த சாப்டர்னு வரும்னு சொல்லுவீங்க? சப்போஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அதில் இருக்க நீங்கள் ஒரு சாப்டர் மட்டும் படிச்சீங்கன்னா அந்த கொஸ்டின் எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க? புரியுதா உங்களுக்கு? ரைட். மேக்ஸ் டிஎன் கவர்மெண்ட்டோட மினி மெட்டீரியல் இருக்கா சார்? இருக்கும். நாங்கள் வந்து தனியாக அதுக்கு ஒரு ரிவ்யூ போடுவோம். ஐ திங்க் நான் ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் வச்சு ரிவ்யூ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு 2024 கம்புக் பற்றி ஒரு இது போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கோத்ரூ பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது மெட்டீரியல் நீங்கள் கிடச்சதுனாலும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? ஹாய் கமல், சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்தது find the differential equation of the family of parabolas where a is an arbitrary constant. ரொம்ப சிம்பிள் இல்லையா? 2y dy by dx equal to 4a. கரெக்டா? 2 கேன்சல் பண்ணுங்க. a is equal to நமக்கு என்ன வரும், y by 2 dy by dx. அதை அப்படியே இங்கே ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன வரும், y square equal to 4 into a க்கு பதிலாக y by 2 into dy by dx into x. இதை கேன்சல் பண்ணலாம், இங்கே கேன்சல் பண்ணலாம். ஸோ y is equal to 2x dy by dx. அப்படிங்கிறது தான் ஈக்குவேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் த பேரபோலாஸ். மேக்ஸுக்கு மேலே கொடுப்போம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. Prove the identity element is unique if it exists. ஓகேவா? எப்பவுமே சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம், அதோட ஆப்போசிட் வந்து ட்ரூன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், let's assume two identities E1 and E2. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் E1 நம்ம ஐடென்டிட்டின்னு எடுத்தோம் வச்சுங்க. அப்போ நமக்கு என்ன வரும், E1 star E2 is same as E2 star E1
ரெண்டுமே வந்து ஈக்குவல் டு E2 தான் இருந்தாலும் இல்லையா? இப்போ E1 ஐடென்டிட்டினா E1 into E2 or E2 into E1 should be equal to E2 இல்லையா? இப்போ அதே மாதிரி இப்போ E2 நான் ஐடென்டிட்டி அசியூம் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன வரும்? E2 star E1 equal to E1 star E2 ரெண்டுமே equal to E1 இல்லையா? இப்போ இதையே நீ கம்பேர் பண்ணுங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? E2 star E1 அப்படிங்கிறது it is equal to E1 at the same time it is equal to E2. அப்போ என்ன அர்த்தம்? E1 equal to E2. ஆனால் நம்ம ரெண்டு டிஃபரெண்ட் இருந்தால் நம்ம அசியூம் பண்ணோம். ஆனால் ரெண்டுமே சேமாக வந்துச்சு பாருங்க. So identity element will be only one element. There will not be two elements. Okay, there will always be one identity. Hence proved. Okay, 9th and 10th chapter tough இருக்கு. எதுவும் பண்ண முடியாதுப்பா. கான்செப்டை புரிஞ்சுட்டு சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அதை வந்து ஈஸியாக மாற்ற முடியும். அதை தவிர்த்து வேறு வழியே கிடையாது. ஓகேவா? அடுத்த கேள்வி. Find the equation of the parabola if the curve is open leftwards. Passing through 2, 1. Okay, vertex at 2, 1, passing through 1, 3. என்ன பண்ணலாம்? First, leftward அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? y வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாலும் x வந்து பாசிட்டிவ் தான். அப்போ y minus k the whole square equal to 4a into x minus h. கரெக்டா? minus x 4a minus. ஓகேவா? ஏன்னா leftward ஓப்பன்ல இருக்கிறதுனால. கரெக்டா? ஓகே? ஸோ அப்போ நமக்கு என்ன வரும் ஃபார்முலா? y minus 1 the whole square equal to minus 4 into a into x minus 2. கரெக்டா? It is passing through 1, 3 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு a கிடைக்கும் ஆக்சுவலா. ஸோ அப்போ 3 minus 1 the whole square equal to minus 4 into a into 1 minus 2. ஸோ அப்போ 4 minus 1ங்கிறது 2 square equal to minus 4 into a into minus 1. இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். 2 square 4 கேன்சல் ஆகிடும். அப்போ a ஓட வேல்யூ நமக்கு என்ன வந்துடும்? 1 வந்துடும். ஸோ வாட் வில் பி த ஈக்குவேஷன்? y minus 1 the whole square equal to minus 4 into x minus 2 is the final equation. ஓகேவா? y square is equal to 4ax தான் நார்மல் ஈக்குவேஷன். ஆனால் நமக்கு வந்து vertex வந்து 2, 1 சொல்லிட்டாங்க. அப்போ y minus k the whole square is equal to minus 4a into x minus h தான் ஈக்குவேஷனாக இருக்கணும். அதில் kங்கிறது 1, hங்கிறது 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் a தவிர. ஸோ இந்த ஏக்காக நம்ம என்ன பண்ணோம்? 1, 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ 1, 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி எவ்வளோ வேல்யூ 1 வந்துருச்சு. இப்போ இந்த 1 தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, you'll get the equation. ஓகேவா? அடுத்தது ஐ திங்க் ப்ராபபிளி த லாஸ்ட் கொஸ்டின். இதுதான் வந்து லாஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலி. அப்படின்னா இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க? கம்பல்சரி கொஸ்டின் இன் 2020. இப்போ நீங்கள் கம்பல்சரி கொஸ்டின் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது? மோஸ்ட் ஆஃப் த கம்பல்சரி கொஸ்டின் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கிரியேட்டிவ் கொஸ்டின் ரெடி ஆகிடணும். ஆனால் அது ரொம்ப சிம்பிளஸாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லையா? நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ண கொஸ்டினுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ அவ்வளோ டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஓகேவா? அது இல்லாமல் நான் கம்பல்சரி கொஸ்டினும் சில இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாக வரலாம். பட் ஆனால் அது வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்ஷன் தான் இல்லையா? அதை நீங்கள் விட்டுட்டு மிச்ச கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது இதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் கரெக்டாக 6 PM நம்ம இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்க்குறோம். 5 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து நீங்கள் என்ன தான் முக்கிய 7 2 மார்க் 7 3 மார்க் அட்டன் பண்ணாலும் 5 மார்க் அப்படிங்கிறது 35 மார்க்ஸில் இன்க்ளூட் ஆகுது ஆக்சுவலி. ஓகேவா? 90 மார்க்கில் 35 மார்க்கு ரொம்ப பெரிய மார்க். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அதை உட்காந்து பார்க்க போகிறோம். அதில் நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டும் ஆகும். ஒவ்வொரு வருஷத்துலையும் நீங்கள் அந்த பேட்டர்ன் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள் 6க்குலாம். லேட்டாக வராதிங்க. ஏன்னா லேட்டாக வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதித்துக்கு போயிடும். ஸோ அதுக்காக சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் லேட்டாக உங்களால் குயிக்காக ஜாயின் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்டபிள் தான். அதை பற்றி கவலை கிடையாது. பட் ஈவினிங் 6 கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். அது நாளைக்கு சண்டே வேறு, கேட்கவே வேணாம். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே வேறு. நிறைய பேர் வந்து சும்மா வந்து சளித்தரலாம் பண்ணிட்டு கூடாது. அழகாக உட்காந்து படிங்க. எக்ஸாம் டைமில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? நல்லா படிங்க. உங்களுக்கு எக்ஸாம் 20 நாள் தான் இருக்குது. நல்லா படிச்சிருக்கீங்க. நீங்கள் நல்லா ட்ரை பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ரொம்ப ஜாலியாக போய் ரொம்ப கேஷுவலாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ரொம்பலாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஆனால் டைமை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட். ஸோ இதோட நம்ம இன்றைக்கான செஷன் முடிச்சுக்கலாம். அடுத்த செஷனில் உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின் நான் மாட்டேன். ஓகே? Bye bye everyone.